ஐபேட் ரியலி ஒர்த் ஃபார் மணியா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட் ரேஞ்சஸில் வந்து நம்மளுக்கு நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. ஆனாலும் நிறைய பேர் வந்து ஐபேட் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த ஐபேடில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்ட்லேருந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக iOSக்கு மாறுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நானும் இப்போ வந்து கடந்த ஒரு மாதமாக தான் இந்த iOS யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 1 month ago இந்த ஐபேடை வாங்கினேன். ஸோ இந்த ஐபேடை வாங்கினவுடனே எனக்கும் இந்த ஐபேட் புதுசு தான். நான் இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஐபேட் வாங்கினவுடனே ஃபஸ்ட்டு நான் அந்த ஐபேடில் வந்து எடுத்த உடனே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்ன புது விஷயம் இருக்குது, ஸோ நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரியே இதில் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுதா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது அன்ஈஸியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஐபேடில் வந்து ஆக்சுவலி பேக் பட்டனே கிடையாது. பேக் போகிறதுக்கு ஒரு ஸ்வைப்போ இல்லை ஒரு பட்டனோ கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த ஆப்பில் அந்த பேக்கு போகிறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணி நம்ம பேக் போக முடியுமே தவிர டெடிக்கேட்டடாக இந்த ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு பேக் பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் இருக்காது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டியில் ஃபேஸ் பண்ணது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோன்னா அது பேக் போயிடும் ஆண்ட்ராய்டில். அதே மாதிரி கீழே பட்டன் இருந்துச்சுனாலும் பேக் பண்ணோன்னா பேக் போயிடும். பட் இந்த iOSல வந்து நம்ம தேடணும், ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் எங்கே அந்த பேக் போகிறதுக்கு பட்டன் இருக்குன்னு தேடணும். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அது iOS, ஸோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ அப்புறம் வந்து என்னென்னா, ஸோ ஐபேட் ஜஸ்ட்டு ஃபார் வியூவிங், மூவி வாட்சிங், ஸோ இதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போது இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய பேர் டேப்லெட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் கிளாஸஸ் இல்லை காலேஜ் லெக்சர்ஸை வந்து கேட்குறதுக்காக பார்க்குறதுக்காக ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ பிக்கர் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், மொபைல் ரொம்ப குட்டியாக இருக்கும்னு. ஸோ இதே மாதிரி வந்து இந்த ஐபேடில் வந்து அதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐபேடு கூட நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த சில எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐபேட் கூட நீங்கள் பென்சில் வாங்கணும். ஸோ ஆப்பிள் பென்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நோட்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஸ்கெட்ச் புக்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களோட ஆர்ட் ஸ்கில்லை வந்து காமிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெட்ச் பண்ணலாம், ஸோ நீங்கள் வரையலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஐடியாஸை வந்து அதில் நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி ஒரு பென்சில் எடுத்து நம்ம பேப்பரில் நோட் பண்ணுற மாதிரி டிஜிட்டலாக இதை வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே வேணால் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஒரு பேப்பரில் ஹேண்ட் மூலயமா எழுதுறீங்களோ இதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுலேயும் நான் சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் பென்சிலோட ஜென்ரேஷன் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதை பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ ஆப்பிள் பென்சிலை பொறுத்த வரைக்கும் 2 ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த பென்சில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிடிச்சிக்கிறதுக்கு, ஏன்னா வழுக்கும். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப்பை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பென்சிலும் வழுக்கும், சேம் டைம் வந்து அந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா ஐபேடோட ஸ்க்ரீன், ஸோ அதுவும் கொஞ்சம் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் வழுக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போது பேப்பர் லைக் அந்த மாதிரி சில ஸ்க்ரீன் கார்டெலாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஸ்மூத்னஸை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் எடுத்து வந்து நீங்கள் பேப்பரில் எழுதுகிற மாதிரியே மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ணால் டிஜிட்டல் நோட்ஸ் எடுக்க போகுது. பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது பழகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் பேப்பரை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபேடுக்கே சேஞ்ச் ஓவர் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஸோ ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன், பட் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதை விடுறதுக்கு மனசே இல்லை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக நீங்கள் வந்து நல்லா பழகிட்டிங்கன்னா அது ஸ்மூத் ஆகிடும். ஸோ இந்த நோட் டேக்கிங் மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி இதில் குட் நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு நோட் புக் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு
ஸோ அதுலேயே வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக எடுக்கலாம் நோட்ஸை, சாதாரணமாக இல்லை க்ரியேட்டிவாக எடுக்கலாம். ஸோ எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ், இந்த பென்சிலு. ஸோ இது பென்சில் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்றபடி எடிட்டிங் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்ப்யூட்டரில் வர அளவுக்கு வராது, அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டம்மு இல்லை லேப்டாப்பில் பண்ணுற எடிட்டிங் உங்களுக்கு ஐபேடில் வருமானு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கலர் கிரேடிங் அது இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபார் பேசிக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டு டேப் வாங்கினீங்கன்னா ஸோ அதில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் வியூ பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு ப்ரௌசிங் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐபேடில் ரொம்ப நல்லாவே ஓப்பன் ஆகும் ஒரு வெப்சைட். ஸோ வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெப்சைட் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு சிஸ்டமில் எப்படி வெப்சைட் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி இதுலேயும் ஓப்பன் ஆகுது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய பெய்டு ஆப்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பெய்டு தான், நம்ம காசு கொடுத்து தான் வந்து ஏற்றிக்க முடியும். ஸோ அதுவும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஐபேட் வாங்கினா மட்டும் பத்தாது, பென்சில் வாங்கினாலும் பத்தாது. சில ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு பேவும் பண்ணணும். ஸோ இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபேடை பொறுத்த வரைக்கும் ஃபார் எஜுகேஷன் இட்ஸ் குட், வெரி குட். ஆக்சுவலி ஃப்யூச்சருக்கு வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு புது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேப்பரை சேவ் பண்ணலாம். ஸோ என்விரான்மெண்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக போகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பேக் மாட்டிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இது ஒண்டி ஐபேட் மட்டும் எடுத்துகிட்டு போனாலும் போதும். ஸோ யூ கேன் ஃப்யூச்சரில் வந்து அதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸ்கூலில். ஸோ இந்த ஆப்பிள் பென்சிலை வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்குன்னு இது வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அது வந்து 10,000 12,000 15,000 இருக்கிற அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணியே அது நீங்கள் கேம்லாம் விளையாடிக்கலாம். இதை வாங்கி தான் அவங்க விளையாடணுன்னு இல்லை. இதுக்கான ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த பென்சில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது வாங்குறது ஒரு யூஸ் இருக்குது. எஜுகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை வாங்குறதுக்கு யூஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் வீடியோ பார்க்குறதோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை யூடியூப் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரௌசிங்காக இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து லோ ரேஞ்ச் டேப்லெட்ஸே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இது வாங்குறதுக்கு வந்து அதுவே பட்ஜெட்லேயே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதுதான். சம்டைம்ஸ் வந்து ஐபேட் வந்து ஆஃபரில் வரும். அந்த மாதிரி வரப்போது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். 3,000 rupees to 5,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓவரால் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் சொல்லுவேன் குட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நோட் டேக்கிங். நல்லா தான் இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பென்சில். ஸோ எனக்கு அந்த பேக் பட்டன் தான் இப்போவும் வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. பட் எனியோ ஓவரால் டேப் இஸ் குட்.